அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும், மேச ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் குரு சுக்ரன், சுகஸ்தானத்தில் சந்திரன் புதன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் கேது, ரண ருண ரோகஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய், லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய பொருளாதாரம் ஓங்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. சுதந்திர எண்ணம் உண்டாகக்கூடியதாகும். சின்ன சின்ன விஷயங்களால் கூட உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடியதாகும். உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய வகையிலும் உங்களுடைய வார்த்தைகளில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது மற்றவர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் தடுக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கை துணையின் நலனில் நீங்கள் அக்கறை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடைய வியாபார தொடர்பான பயணம் செல்ல நேரிடலாம். போட்டிகள் விலகக்கூடியதாகும். வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து செல்லாமல் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வகையில் இருக்குது. பண வரத்து உங்களுக்கு திருப்தி அளிக்கும். மேலிடம் உங்களிடம் நல்ல ஒரு அணுகுமுறையை நீட்டிக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு பிரச்சனைகள் சீராகக்கூடியதாகும். கலைத்துறையில் தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அரசியல் துறையில் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். மாணவர்களுக்கு சக மாணவர்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து கூறாமல் அனுசரித்து செல்வதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் தான தர்மம் செய்யும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் தோன்றும். நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரிடலாம். பயணத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபார தொடர்பான பணியில் நிதானமான ஒரு போக்கு காணப்படலாம். வியாபார போட்டிகள் இருந்தாலுமே அதனால் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. செல்வம் சேரும். அன்பு உறவினர்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலம் இது. எனவே அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். வழக்கமாக செய்யும் காரியங்களில் வழக்கத்திற்கு மாறுபடு போது நீங்கள் மாற்றி யோசித்தால் ஆதாயம் பெறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அழகிய மனைவி அமைவார். இந்த காலத்தில் மகிழ்ச்சியான மன வாழ்க்கை அமையக்கூடியதாகும். பெரியவர்களுடைய ஆசைகள் கிடைக்கக்கூடியதாகும். மனைவியின் பக்தி மார்க்கம் உங்கள் மீது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எதிர்கால தொழில் முன்னேற்ற கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்வது ஏற்றம் தரக்கூடியதாகும். அரசு ஊழியர்களுக்கு மற்றவர்களுக்கு கட்டளையிடக்கூடிய தலைமை பதவி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவு அதிகரிக்கக்கூடியதாகும். தாராளமாக செலவு செய்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதில் மன மகிழ்ச்சி ஏற்படலாம். இந்த காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடியதாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு அழகிய வீடு அமையக்கூடியதாகும். பணிபுரியும் பெண்கள் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலத்தில் ரொம்பவும் நல்லது. தொழில் நிமித்தமான பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுடைய மனதுக்கு திருப்தி தருவதாக அமைஞ்சிருக்கு. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களுடன் பக்குவமாக பேசுவது நல்லது. உங்களுடைய வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படலாம். எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடியதாகும். பயணங்களால் அலைச்சல் உண்டாகக்கூடிய வகையிலும் உங்களுடைய மனதில் ஒருவித கவலை ஏற்படக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு.
இந்த காலகட்டத்தில் சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறன்பட எழுதி புகழ் பெறுவாங்க. பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவர்களாக மாறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படாமல் எதையுமே ஆலோசித்து செய்வது உங்களுக்கு நல்லது. அரசு பணியாளர்களுக்கு மனதுக்கு பிடித்த புதிய பதவிகள் தேடி வரக்கூடியதாகும். அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடியதாகும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையிலும் மாணவர்களுக்கு நன்கு படித்து தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறுவாங்க. சிலர் இடமிட்டு இடம் வேறு இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடியதாக இந்த பயணத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. தினமும் முருகனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர உங்களுடைய எதிர்ப்புகள் விலகும். எல்லா நலன்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வகையில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. ரியல் எஸ்டேட் புதிய திட்டங்களில் கூடுதல் கவனம் தேவை. ஷேர் மார்க்கெட் பெட்ரோலியம் நிறுவனத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் உண்டு. மாணவர்கள் வண்டி வாகனங்களில் மெதுவாக செல்வதும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வயதான பெண்களுக்கு பொருளுதவி செய்வது நன்மையை ஏற்படுத்தும். பெரியோர் சொல்லுக்கு மரியாதை அளிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 3, 4, 5 ஆகிய இடங்களில் சுப கிரகங்கள் சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற தனம் லாபம் வந்து சேரும். ரெடிமேட் ஆடை தயாரிப்பு, மகளிர் ஆபரண உற்பத்தி துறையிலும் தொழில் விருத்தியும் புத்தக விற்பனை என அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகும். இந்த பயணத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. 5ஆம் இடத்துல கேது, சூரியன், புதன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய செயல்களில் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். சொத்தில் எதிர்பார்த்த பிரச்சனைகள் ஏற்படும். குருவினால் உங்களுடைய செயல்கள் யாவும் சாதகமாகும். தடைப்பட்ட வேலை நடக்கக்கூடியதாக இருக்குது. சனிக்கிழமையில் நீங்கள் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நன்மை ஏற்படுத்தும். சுக்கிரனுடைய சுகஸ்தானத்தில் உங்களுக்கு சஞ்சரிப்பதால் உறவினர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொருள் சேரும். இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் செவ்வாயால் உங்களுக்கு எதிர்ப்புகள் மறையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் உங்களுக்கு முடியும். அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கு உயரும். குரு பார்வையினால் திருமண வயதிற்கு வரன் வரும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய கனவு நனவாகும். திங்கட்கிழமை நாட்களில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவது இன்னமும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வரக்கூடிய வகையில் தான் இந்த கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரகங்களோடு அமைஞ்சிருப்பதால் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைகளால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. உத்தியோக ரீதியாக சில சிரமங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வேலை மாற்றம், சம்பள உயர்வு பற்றி உங்களுக்கு பேச்சு ஏற்படலாம். வியாபாரத்தில் நிதானமான ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாகவும் புதிய முயற்சிகளுக்கு சரியான ஈடுபாடு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சர்ச்சரவுகள் வரலாம். குழந்தைகள் செயல்களால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் ஏற்படும். செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியதும் நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு போராட்டம் தரக்கூடியதான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. பதவி மாற்றம், இடமாற்றம் ஆகியவை ஏற்படக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் பண வரவு பற்றாக்குறை உண்டாகக்கூடியதாகும். தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் கவனமாக திட்டம் போட வேண்டியதும் நல்லது. குடும்பத்தில் உறவினர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகும். பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பணத்தை பொறுத்தவரை குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக பணத்தை தேடுவதிலும் சேமிப்பதிலும் நீங்கள் மிகுந்த ஆர்வம், அக்கறை காட்ட வேண்டும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திறமை வெளிப்படுத்தி சாதனைகளை புரிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. புதிய முதலீடுகளில் நீங்கள் மிகவும் கவனமாக நிதானமாக செயல்படுத்த வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். சந்திரனுடைய இடப்பயிற்சி சற்று பாதகமான ஒரு பலன்களை கொண்டு வரும். சூரியன் 5ல் இருப்பதால் பூர்வீக சொத்துல இருந்த சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. பண வரவு உங்களுக்கு மிகப்பெரிய செலவுகளில் அலட்சியம் காட்டக்கூடாது. அவசரப்பட்டு யாருக்குமே உத்தரவாதம் அளிக்கக்கூடாது. இந்த காலத்தில் தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக உங்களுடைய முன்னேற்ற பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.